ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரூமர் காரணமாக முழுக்க காலியாகி போயிருக்கும்னு நம்புவீங்களா? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும் பேகும் கோதர் ரயில்வே ஸ்டேஷன் 1990களில் இந்தியாவின் கோஸ்ட் ஸ்டேஷன் என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அது எல்லாம் ஒரு சிம்பிள் ரிப்போர்ட்டிலிருந்து தொடங்கியது. ஒரு இரவு ட்ரெயின் ஸ்டாஃப் சிலர் ட்ராக்ஸ் அருகே வெள்ளை ஆடையில் நின்ற ஒரு மிஸ்டீரியஸ் ஃபிகரை பார்த்ததாக கூறினார்கள். சிலர் அந்த உருவம் ட்ரெயினை விட வேகமாக ஓடியதாகவும் சொன்னார்கள். அதற்கு பிறகு ரூமர்ஸ் வேகமாக பரவின. லேட் நைட் பேசஞ்சர்ஸ் பயப்பட ஆரம்பித்தார்கள். ரயில்வே எம்ப்ளாயீஸ் கூட நைட் டியூட்டி வர மறுத்தார்கள். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்டுக்கு பிறகு திடீரென இறந்தார் என்ற கதைகள் பரவின. அது உண்மையா இல்லையா யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை. ஆனா அந்த ஃபியர் மட்டும் ரியலாக இருந்தது. மெல்ல ட்ரெயின்ஸ் அந்த ஸ்டேஷனில் நிற்கவே நிறுத்தப்பட்டன. பிளாட்ஃபார்ம் காலியாகியது. லைட்ஸ் இல்லாமல், மனிதர்கள் இல்லாமல் பேகும் கோதர் பல ஆண்டுகள் ஆல்மோஸ்ட் அபேண்டன் நிலையில் இருந்தது. ஆனால் இயர்ஸ் கழித்து இன்வெஸ்டிகேஷன் நடந்தபோது சூப்பர் நேச்சுரல் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கவில்லை. 2009இல் ஸ்டேஷன் மீண்டும் ரீஓபன் செய்யப்பட்டது. இன்று அங்கே ட்ரெயின்ஸ் மீண்டும் நிற்கின்றன. ஆனால் இன்னும் பல லோக்கல்ஸ் சொல்வது ஒன்றுதான். அந்த ஸ்டேஷனில் இரவு நேர சைலன்ஸ் சாதாரண சைலன்ஸ் மாதிரி இருக்காது.